சென்னை பம்மல் பகுதியில் கழிவுநீர் பிரச்சினை குறித்து போராட்டம் நடத்திய பெண்களை தரக்குறைவாக பேசியதாக திமுக மண்டல குழு தலைவர் கருணாநிதியை முற்றுகையிட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக பேருந்துகளில் ஏற்றினர். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் 7வது வார்டு அண்ணா நகர் தயாளன் தெருவில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பம்மல் நல்லதம்பி சாலையை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து அங்கு வந்த திமுக மண்டல குழு தலைவர் கருணாநிதி அப்பகுதி பெண்களை தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமான பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டதோடு சாலையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். உடனடியாக அவர் பெண்களிடம் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தை துவங்கினர். அப்போது தகவலிருந்து அங்கு வந்த பல்லாவரம் காவல்துறையினர் பெண்கள், முதியவர்கள் என அனைவரையும் தற்சமயம் இந்த குண்டுகட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். பல முறை இது தொடர்பாக மாநகராட்சி மற்றும் மண்டல குழு அலுவலகங்களில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பலர் ஒன்று சேர்ந்து சென்று குற்றம் சாட்டினால் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் அந்த கழிவு நீர்களை அகற்றிவிட்டு அடுத்த 2 நாட்களில் மேலும் அதே சாலையில் கழிவுநீர் புகுந்து வீடுகளுக்குள்ளும் புகுந்து இந்த நோய் ஏற்படுதல், கொசுக்கடி ஏற்படுதல் போன்ற தொந்தரவுக்கு ஆளாவதாகவும் தொடர்ந்து இதே பிரச்சனை நீடிப்பதால் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டோம். எங்களை அவதூறாக இந்த திமுகவை சார்ந்த மண்டல குழு தலைவர் பேசுகிறார் என கூறி பொதுமக்கள் ஆவேசம் அடைந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் தற்சமயம் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பொதுமக்கள் அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என மீண்டும் மீண்டும் தெரிவித்து கோஷங்களை எழுப்பி வந்ததால் அவர்கள் அனைவரையும் பேருந்தில் ஏற்றி திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்வதற்காக குண்டுகட்டாக ஏற்றி வருகின்றனர்.